அதோட முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து ஆர்கானிக் நாப்கினுக்கு மாறி 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆர்கானிக் நாப்கினில் ரீசெண்ட் டேஸில் இந்த நாப்கின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாம் ஆனையான் அப்படின்னு. ஸோ இது ரிவ்யூக்காக தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் 2 சைஸ் இருக்குது. ஒன்று 320 mm XXL, இன்னொன்று XL. ரெண்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நானுமே வந்து முன்னாடிலாம் ஸ்டே ஃப்ரீ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த காரணத்துக்காக ஆர்கானிக் நாப்கின் மாறினேன் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஸ்டேஜில் அரிப்பு மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆர்கானிக் நாப்கின் யூஸ் பண்ணும்போது அந்த அரிப்பு இல்லை. ஸோ இந்த மாம் ஆனியன் ஆர்கானிக் நாப்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நம்ம சேனலில் தேவையில்லாத ப்ரொமோஷன் ரிவ்யூ வீடியோலாம் வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பி வாங்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், யூரின் இன்ஃபெக்ஷன், அரிப்பு இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ இதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. நம்ம எடுத்துக்கிற லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எடுக்கிற சாப்பாடு எல்லாமே இருக்குது. அதில் இன்னொன்று முக்கியமானது கெமிக்கல் கலந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதும் தான். அந்த இன்ஃபெக்ஷனோ அந்த பாதிப்போ தான் கர்ப்பப்பைக்கு போகிறது. நமக்கும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்க இருந்தாலுமே நம்மளுடைய கர்ப்பப்பை சுத்தமாக பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான் இல்லையா? பீரியட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற நாப்கினில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி ஆர்கானிக் நாப்கின் யூஸ் பண்ணி தான் என்னுடைய இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆச்சு. என்னென்ன வேலைக்கோ மெனக்கடுறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நமக்கு பலமே நம்ம கர்ப்பப்பை தான் இல்லையா? நமக்கும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்கும் நம்ம தானே பொறுப்பு. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். பிசிஓடி ப்ராப்ளம், குழந்தையின்மை பிரச்சனை, நீர்க்கட்டி, அரிப்பு, எரிச்சல் எல்லாத்துக்குமே வந்து நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ ஒரு பொய்யான வாக்குறுதிக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாக்குறுதி நீங்கள் ஸ்டே ஃப்ரீ, விஸ்பரில் பார்க்க முடியாது. நல்ல மெலிசா தின்னாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாப்கினோட நடுப்பகுதியில் மருந்து கலந்த ஜெல் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கர்ப்பப்பைக்கு நல்லது. இன்னொரு விஷயம், ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர்லாம் நமக்கு மக்கும் தன்மை கிடையாது. அது பிளாஸ்டிக், கெமிக்கல் கலந்த நாப்கின். இந்த மாதிரி காட்டனில் செய்கிற நாப்கின் மக்கும் தன்மை கொண்டது. பார்க்க தான் மெலிசாக இருக்குல்ல, ஆனால் 9 லேயர் கொண்டு செஞ்சுருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், குரூப், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அவங்க ரிவ்யூக்காக அனுப்பி 2 மாதம் ஆச்சு. 2 மாதமாக நான் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ரிவ்யூக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ப்ராடக்ட் அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் வாங்கும் போது பே பண்ணி வாங்குவேன். இன்ஷால்லா கண்டிப்பாக நான் பே பண்ணி வாங்குவேன். அப்படி வாங்கும்போது இன்னுமே நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம விலாகை